إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்பக்கூடிய அல்லாஹுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கக்கூடிய எமது சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு தொழுகையை ஜமாஅத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், இபாதத்துக்கள், நல்ல காரியங்களை பொருந்திக் கொள்வானாக. அவைகளை எப்போதும் எந்த சூழ்நிலையிலேயும் இஹ்லாஸோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த உரையில் சுவனவாசிகளின் பண்புகள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக சேர்த்து ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சுவனவாசிகளுடைய பண்புகள் சம்பந்தமாக குர்ஆனும் சுன்னாவும் ஏராளமான விடயங்களை எமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சுவனவாசிகளுடைய பண்புகள் என்று பல விடயங்களை அல்லாஹ் சொல்லுவதை குர்ஆனில் நாங்கள் பார்க்கலாம். அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சுவர்க்கவாசிகளுடைய குணங்கள், பண்புகள் என்று பல செய்திகளை சொன்னதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அதே போல நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இருந்த சில நல்ல பண்புகளை நபிகளார் அடையாளம் கண்டு அந்த பண்புகளுக்கு உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அந்த பண்புகளை வைத்து அந்த நபித்தோழர்களை சுவனவாதியாக ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தின பல செய்திகளை நாங்கள் என்ன செய்யலாம், ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எனவே இவை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. இந்த நேரத்துக்குள் முடியுமான ஒரு சில பண்புகளை மாத்திரம் உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய ஆசையும் அவாவும் நாளை மறுமையில் நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதுதான். அதை நாங்கள் யாரிடத்துல போய் கேட்டாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில், மறுமையிலே எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை எல்லா முஸ்லிம்களும் சொல்லுவார்கள். சிலர் நரகத்துக்குரிய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள்.
நரகத்துக்குரிய பண்புகளை நிறைய சுமந்திருப்பார்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க நரகத்துக்குரிய பண்புகள் உங்கள்கிட்ட இருக்குது, நரகத்துக்குரிய வேலைகளை நீங்க செய்றீங்க, நரகம் போறதுக்கு விருப்பமா என்று கேட்டா அவர்களும் சொல்லுகிற பதில் இல்லை, நான் இதை விடணும்னு தான் இருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு எனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்றதுதான் அவர்களுடைய பதிலாகவும் இருக்க போகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எல்லோருடைய ஆசையும் அவாவும் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் அந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ் முஃமின்களுக்காக நல்ல மனிதர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூலி, மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அந்த கண்ணியத்தை வெறுமனே எங்கட ஆசை எங்கட அவா மட்டும் அந்த கூலி எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடாது. எல்லோருடைய ஆசையும் என்னன்னா, நான் சிம்பிளா சொர்க்கத்துக்கு போயிடணும், லேசா சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனாலதான் நரகத்துக்குரிய வேலையை செஞ்சு கொண்டும் அல்லாட மன்னிப்ப லேசா விளங்கி அல்லாஹ் மன்னிச்சனிய சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்ற மாதிரி பல பேருடைய வாழ்க்கை இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். முதல் அடிப்படை என்னண்டால், சொர்க்கம் என்ற அந்த கூலி அல்லாஹ்வுடைய அருள் எம்மீது இல்லை என்றால், அல்லாஹ் எம்மீது இரக்கப்படாவிட்டால் ஒரு நாளும் எமக்கு அந்த கூலி கிடைக்காது. உலகத்தில் நாங்கள் அல்லாஹ்ட அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் சில வணக்கங்கள் சில இபாதத்துக்களை அல்லாஹ் வச்சு அதுக்குரிய கூலிகளாக பல கூலிகளை சொல்லி அதுல ஒன்று சொர்க்கமாக அல்லாஹ் சொல்லி இருந்தாலும், நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் வச்சு எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும் என்று இருந்தா யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் செய்யற வணக்கம் அந்த சொர்க்கம் என்ற அந்த கூலிக்கு போதாது. எனவே நாங்கள் செய்யற வணக்கத்தின் ஊடாக அல்லாஹ் இறக்கப்பட்டு எங்களோட பாவங்களை மன்னிச்சு எங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தால் மட்டும்தான், அல்லாஹுடைய அருளாலும் ஃபதுலாலும் தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. எனவே சொர்க்கத்தை நாங்கள் லேசா அடைந்து கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செஞ்சு கொள்ளணும். அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை வைக்கிற நாங்கள் வெறும் ஆசையோடு மட்டும் நின்று விடக்கூடாது. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும், என் லைஃபை நான் எப்படி மாற்றணும், என்னிடத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்களை நான் கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து படித்து செயற்படுகிற பொழுதுதான் எங்களுடைய முயற்சியை பார்த்து அல்லாஹ் அருள் புரிந்து எங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தருவான். இதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொண்டு சுவனவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு சூரா முஃமினூனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில், யார் இது, சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகளையும் இவங்க யாருன்னு கேட்டா சொர்க்கத்தில் மிக உயர்வான அர்ஷுக்கு கீழால் இருக்கிற அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்துக்குரியவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்ற நேரம், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு குஷூஓடு இருப்பார்கள் அப்படி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கவாசிகளுடைய பண்பு வெறும் தொழுகையாளி என்பது மட்டுமல்ல. சொர்க்கவாசிகளுடைய பண்பு வெறும் தொழுகையாளி என்பது மட்டுமல்ல, அந்த தொழுகையில் குஷூஓடு உள்ளச்சத்தோடு உள்ள ஒரு தொழுகையாகத்தான் சுவனவாசிகளுடைய தொழுகை இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப நாங்க என்ன சிந்திக்கணும்டா, நாங்க தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எனது தொழுகை சுவனவாசியுடைய தொழுகையா, எனது தொழுகையில குஷூ இருக்கிறதா என்பதை நாங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டா, நம்மில் பல பேர் சில வணக்கங்களை செஞ்சிட்டு அந்த வணக்கத்தை செஞ்சிட்டேன் என்று திருப்தி அடைகிற லெவல்ல தான் நாங்க என்ன செய்யறோம், இருக்கிறோம். பல பேர் தொழுகிறாங்க, தொழுகையை சரியா தொழுகிறாங்க, அதை தொழுது முடிஞ்ச உடனே
உள்ளத்தால திருப்தி அடைகிற ஒரு நிலைமையை பார்க்கலாம். நான் தொழுதுட்டேன், நான் தொழுகையாளி அப்படி என்று திருப்தி அடைகிற ஒரு நிலைமையை நாங்க பார்க்கலாம். இந்த திருப்தி மட்டும் இருக்குமாக இருந்தால், நான் தொழுதுட்டேன் என்ற திருப்தி மட்டும் இருக்குமாக இருந்தால், எங்கட தொழுகையில சுவனவாசிக்குரிய அந்த தொழுகையில அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த பண்பு, அந்த உள்ளச்சம் எங்கட தொழுகையில இருக்குதா இல்லையான்றத நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் சமூகத்துல சிலர் வருவாங்க, கடைசி நேரம் அடுத்த வக்துக்கு பாங்கு செல்ற டைம், பதறி 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 உடனடியா தொழுடுறது. தொழாம இருக்கிற நேரம் உள்ளத்துல ஒரு உறுத்தல், அடி நான் இன்னும் தொழல்லே, லுகர் தொழல்லே, அசர் தொழல்லே அப்படின்ற மனக்கவலை உறுத்தல் இருக்குது. ஆனா அந்த தொழுகையை எடுத்து பார்க்கிற நேரம் அந்த உறுத்தலின் காரணமாக நான் தொழுதுறணும் என்ற ஆசை அவா இருக்குது. அடுத்த வக்து பாங்கு சொல்ல கட்ட நெருங்கிட்டு நிற்கிற நேரம் சில ஆட்களை நாங்க பார்க்கலாம், பதறி பதறி வருவாங்க, ஒழு எடுப்பாங்க, அவசர அவசரமா தொழுது முடிச்சுட்டு உள்ளத்துல திருப்தி அடைவாங்க, நான் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுகையாளி. அன்புள்ள சகோதரர்களே, வெறும் தொழுகையாளி என்பது மட்டும் எங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சேர்க்காது. எங்கட தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பில், எமது தொழுகையில் அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த குஷூ இருக்கிறதா இல்லையா என்பதை கட்டாயம் நாங்க பார்க்கணும். அந்த குஷூ உள்ளச்சத்தை தொழுகையில நாங்க அடைந்து கொள்றன்றது சின்ன விஷயம் உண்டு அல்ல. சில ஆட்கள் உள்ளச்சத்தை தவறா புரிஞ்சிப்போம். சில ஆட்கள் உள்ளச்சத்தை எப்படி புரிஞ்சிருக்கிற, தொழுகையில அந்த குஷூவை புரிஞ்சது எப்படின்னா, தொழுகைக்கு சிந்தனை எல்லாம் மாறாம எப்படி சரி ட்ரை பண்ணி தக்பீரை கட்டி அப்படி தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடணும்ன்றதோட இதுதான் உள்ளச்சமான தொழுகைன்னு நாங்க விளங்கி இருக்கிறோம். அப்படி அல்ல. தொழுகையில் உள்ளச்சத்தை நாம் வரவழைத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ வேலைகள் எங்கட தொழுகையில நாங்க பார்த்து சரி பண்ண வேண்டி இருக்கிறது. உள்ளச்சம் என்றது நாங்க நினைச்சதோட வானத்தில் இருந்து இறங்குற போல ஒரு சப்ஜெக்ட் உண்டு அல்ல. சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, தொழுகையில நான் உயிரோட்டத்தை, அந்த குஷூவை அடைந்து கொள்வதற்கு 20 வருடங்கள் நான் போராடி இருக்கிறேன். இன்னும் 20 வருடங்கள் அந்த குஷூவை கண்டு, தொழுகையில இன்பத்தை கண்டு நான் தொழுது இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப தொழுகையில அந்த குஷூவை அடைஞ்சு கொள்றதுக்கு பல போராட்டங்களை நாங்க நடத்தணும், பல முயற்சிகளை நாங்க செய்யணும். செஞ்சாதான் எங்கட தொழுகையில் அந்த உள்ளச்சம், அந்த குஷூவை சேரும். எனவே நாங்க வெறுமனே தொழுதுட்டோம் என்ற திருப்தியை மட்டும் அடைஞ்சிடக்கூடாது. எனது தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறதா, எனது தொழுகையில குஷூ இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கட தொழுகையை பரிசோதித்து பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையில அந்த சுவனவாசிகளுடைய தொழுகையில வருகின்ற அந்த உள்ளச்சம், அந்த குஷூ வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கு சில வழிகாட்டல் எங்களுக்கு காட்டுது. முதலாவது என்னென்றால், தொழுகை என்பது எங்களோட சிந்தனையில் எப்போதும் எம் மீது கடமையாக்கப்பட்ட கடமை என்கின்ற அந்த உணர்வு தக்பீரை கற்றத்துக்கு முன்னால இருக்கணும். அந்த உணர்வு எப்படி இருக்கணும் என்றால், இந்த தொழுகை என் மீது அல்லாஹ் அவன் சொல்லி இருக்கின்ற நேரத்தில் கடமையாக்கப்பட்டது. தொழுகைக்குரிய அந்தந்த நேரத்தில் தொழுது பழகினாத்தான் தொழுகையுடைய குஷூ முறையா அடையலாம். எங்கட தொழுகை எப்படி இருக்குது, நேரம் குறிப்பிட அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்க எங்களுக்கு கடமை நாங்க அதை விளங்கல்ல, வாயளவுல சொல்லலாம். ஆனா எங்கட செயற்பாடு எனக்கு நேரம் கிடைச்சிற டைம்ல தான் தொழுகை, ஏண்ட பிஸியெல்லாம் விட்டுட்டு ஏண்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தொழுகை. இப்படித்தான் நாங்க தொழுகையை கொண்டு வச்சிருக்கிறோம். நம்மில் பல பேர், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, இந்த தொழுகையில குஷூ என்ன செய்யாது, வராது. இப்படி தொழுகிறவங்க தான் நாங்க நிறைய பேரை பார்க்கலாம். கடைசி டைம்ல அவசரமா என்ன செய்யறது, தொழுது முடிஞ்சு அடிச்செலும்பி போறது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க புரியணும். என்னண்டா, சில விஷயங்கள் நாங்க ஆழமாக சிந்திப்பதில்லை. உதாரணமாக, நாங்க ஒரு வேலையை செய்யறோம்னு வைங்களேன், நாங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருவர் வெளிநாட்டுக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் அந்த வேலைக்கு போயிருக்கிறாரு. அப்ப நீண்ட காலம் அவர் வேலை செய்து கடைசியாக அவர் அந்த வேலையை விட்டுட்டு வரப்போற அந்த காலம் நெருங்கினதுக்கு பின்னால பொஸ்ட போய் சொல்றாரு, என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், நான் நாட்டுக்கு போறேன், இனி வர மாட்டேன். பொஸ் சொல்றாரு, அப்படியா, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, கடைசியா ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்க கட்டி தந்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகி போகலாம். அவர் என்ன செய்யறாருண்டா, அந்த வீட்டை ஏற்கனவே பல பில்டிங்களை அருமையா கட்டினவர், இப்ப இது கடைசி ப்ராஜெக்ட் தானே, இதுக்கு போற எனக்கு கான்ட்ராக்ட் வந்தா என்ன, வராட்டியா நான் தான் போறேனே, நினைச்ச மாதிரி கட்டி விட்டாரு. ஒழுங்கா பார்த்து பசந்தா கட்டாம நினைச்ச மாதிரி கட்டி விட்டுட்டாரு. எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிச்சு கொண்டு போயிட்டு பொஸ்ட கையில துறப்பு கொடுக்குறேன். அவர் சொன்னாரு, இந்த துறப்பை நீங்க பிடிங்க, இந்த வீடு உங்களுக்கு தான்டாரு. அவர் தலையில கையை வச்சுட்டு யோசிச்சாரு, எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் பசந்தா கட்டிருப்பேனேன்னு என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. நாங்க அவசரமா சுஜூதுல புழுந்து ருக்கூல புழுந்து எலும்புற நேரம் நாங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா, நான் கற்ற இந்த வீடு நாளைக்கு திருப்பி எனக்கு தான் நல்லா என்ன செய்ய போறான், தரப்போறான். நான் அவசரமா தொழுதேன் என்று திருப்தி அடைகிறேன், நாளைக்கு மறுமையில நான் மௌத்தா போன போறோம், நான் புழுந்தெலும்பின நான் தொழுதுட்டேன் என்று திருப்தி அடைஞ்ச அந்த தொழுகையை திருப்பி தூக்கி அல்லாஹ் யார் கையில தரப்போறான், எங்கட கையில தான் நல்லா தரப்போறான். இதை நாங்க சிந்திச்சோம்டா தொழுகைன்ற அந்த பில்டிங்கை நாங்க வீணாக்குவோமா, அதை சிறப்பா கட்டுறதுக்கு முயற்சி செய்வோம் நாங்க. எனவே தொழுகையில உள்ளச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பமாக நாங்க புரியணும் என்னாண்டால், நாங்க நினைச்ச நேரத்துக்கு தொழுகிறது எம் மீது கடமையாக்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் தொழுமாறு சொன்ன நேரம் இருக்கிறது, அதுதான் முஃமின்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது முஃமின்களின் மீது நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையின் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வரணும். ஒரு அவசரமான ஒரு வேலை, ஒரு ஏஜென்ட் ஒரு வக்து மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் அவசரமா தொழுதுட்டு போறோம், வேற. சிலருடைய பழக்கமே இதுதான். சிலருடைய பழக்கமே நாங்க பள்ளிவாசல்ல இருக்கிற நேரம் நிறைய பார்ப்போம். கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க அடுத்த 2 வக்த டார்கெட் பண்ணி வாரது, சேரக்குள்ள இங்க அதான் சொல்ற சத்தத்துக்கு அவசரமா உழுவெடுத்துட்டு சில ஆட்கள் வரக்குள்ளே தக்பீரோடு தான் வாருது, உள்ளுக்கு வாசல்ல வரக்குள்ளே அல்லாஹ் அக்பர்னு தான் நிக்கிறது. இது செயற்பாடு ரீதியா ருக்கு செஞ்சுட்டோம், சுஜூது செஞ்சுட்டோம், முடிஞ்சு. ஆனா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டா கேள்விக்குறி. எனவே தொழுகை என்பது முதலாவது நாங்கள் நேரத்துக்கு தொழுது பழகுவோமாக இருந்தால் அந்த தொழுகையில தான் உயிரோட்டமும் ஹுஷூவும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையில் உள்ளச்சம் ஹுஷூ வர வேண்டும் என்று சொன்னால் நாங்க தொழுகைய சிந்தனையோடு நான் தொழப்போகிறேன், அல்லாஹ் என் மீது கடமையாக்கக்கூடிய அந்த கடமையை நான் நிறைவேற்ற போகிறேன் என்கின்ற சிந்தனையோடு நேர காலத்தோடு அந்த தொழுகைக்கு நாங்க தயாராகும். தொழுகைக்கு தயாராகிறன்றது நாங்க வீட்டில் இருந்தே தொழுகைக்கு தயாரான நிலையில முன்கூட்டியான அந்த ஆயத்துக்களை செஞ்சு கொண்டு தக்பீரை கற்ற நேரம் தான் அந்த தொழுகையில குஷு என்ன செய்யும், வரும். சில மனிதர்கள் அப்படி அல்ல, அவசரமா வாரது, ரைட், பள்ளியில போயிட்டு டைம் இருந்தா ஒழுவு எடுத்துடுவோம், தொழுதுடுவோம் அப்படின்னு வேலையெல்லாம் பார்த்துட்டே வாரது. சில ஆட்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பிஸியாகவே இருப்பாங்க, ஒழுவு எடுக்கிறது, கையை கழுவினத்தோட ஃபோன் ரிங்ஸ் படும், தொலை வந்திருக்கிறேன், இருங்க 10 நிமிஷத்தில் வருவேன், மறுவா கையெல்லாம் கழுவி காலெல்லாம் கழுவினோடனே மறுவா ரிங்ஸ் படும், இந்த அவசரமா வந்துடுறேன், தொலை வந்திருக்கிறேன். பார்க்கணும் நாங்கள் சமூகத்தில் உள்ளுக்கு வருவாரு, சஃப்ல நின்று கொண்டு மறுவா கோல். சில பேர் வருவாங்க, மறுவா வெளியே போவாங்க, சில பேர் வருவா வெளியே போவாங்க, அவ்வளவு கோல். இப்ப இவருடைய சிந்தனை முழுக்க தொழுகையில இருக்குமா? கஸ்டமர் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவசரமா முடிச்சுட்டு போயிடணும்னு தான் என்ன செய்வாரு, யோசிப்பார். தொழுகைக்கு ஆயத்தம் இல்லாத நிலைமை, அந்த தொழுகையில தொழுதுட்டோம் என்ற செயல் இருக்கும், குஷு என்ன செய்யாது,
வராது. எனவே நாங்க தொழுகைக்கு வார நேரம் வீட்டில் இருந்து நாங்க வரக்கூடிய இடங்கள்ல இருந்து அல்லாஹ் என் மீது கடமையாக்கின கடமையை நான் நிறைவேற்ற போகிறேன் என்கின்ற சிந்தனையோடு என்ன செய்யணும்? தொழுகைக்கு வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸலாத்துல் ஜமீஇ தஸீது அலா ஸலாத்திஹி ஃபி பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபி சூக்கிஹி 25 தரஜா. ஒரு மனிதர் தனித்து தொழுவதை விட வீட்டிலோ அல்லது கடைத்தெருக்களிலோ சந்தையிலோ தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு பள்ளிவாசலில் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிற நேரம் 25 மடங்கு அவருக்கு அது சிறப்பானது, அவருக்கு கூலி இருக்கிறது. فَإِنَّ أَحَدَكُمْ إِذَا تَوَضَّأَ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு எப்படி தயாராகிறேன்னு பாருங்க. பாங்கு சொல்லப்படுது, தொழுகை நினைவூட்டப்படுது. பிஸியாக இருக்கிற மனிதனுக்கு இது தொழுகையுடைய நேரம் என்று அல்லாஹ் நினைவூற்றத்துக்கு வச்சதுதான் பாங்கு. முதலாவது ஆயத்தம் என்ன தெரியுமா? பிஸியா இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூலுக்குள்ளுக்கு அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கேட்கிற நேரம் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது என்ற அந்த பாங்குக்கு பதில் சொல்றது முதலாவது நாங்கள் தொழுகைக்கு தயாராகிறோம் என்பது அர்த்தம். இன்னைக்கு பாங்குக்கு பதில் சொல்ல பல பேருக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. முறையா பாங்குக்கு பதில் சொல்லிட்டோம். ரெண்டாவது வீட்டில் இருந்து தயாராகிறோம், வுது செய்கிறோம். அந்த வுது நீங்க எல்லா ஹதீஸ்லையும் வுது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய எல்லா ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க, ஃபஅஹ்சன் அல்லது ஃபயுப்லக். வுதுவை அழகா செய்யணும், நினைச்ச மாதிரி அவசரமா வுது செய்யறது இல்ல, அழகா செய்யணும், முழுமையா செய்யணும். வுது செய்கிற நேரம் என் மீது அல்லாஹ் சுமத்திய கடமையை நான் நிறைவேற்ற போவதற்கு நான் தயாராகிறேன், இந்த வுது இல்லாமல் அல்லாஹ் எனது கடமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கின்ற சிந்தனையோடு வுதுவுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக முறையாக கழுவிப்பட வுது செய்வது, அந்த தொழுகைக்கு தயாராகுவது, அந்த தயார் தொழுகையில குஷூ என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். எனவே முழுமையாக வுது செய்து வஅத்தல் மஸ்ஜித், அவர் மஸ்ஜிதுக்கு நடந்து வாரார். வார நேரம் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? லா யுரீது இல்ல ஸலா, தொழுகையை தவிர வேற நோக்கம் இல்லை. தொழணும் என்ற சிந்தனையோடு என்ன செய்கிறார்? அவர் தொழுகைக்கு வாரார். இது ஆக முக்கியம். சிந்தனையை நாங்கள் சீர் செய்யணும். சிந்தனை எப்பயும் எங்களோட கண்ட்ரோலில் இல்லை, அது எங்களோட கண்ட்ரோல் விட்டு அடிக்கடி வெளியே போகிறோண்டு. நாங்கள் தான் அதை முறைப்படுத்தி சீர் செய்யணும், அதை எங்களோட கண்ட்ரோலுக்கு நாங்கள் கொண்டு வரணும். தொழுகைக்கு போகிற நேரம் நான் தொலைப்போறேன் என்ற சிந்தனையோடு தான் வரணும். சிலர் தொழுகைக்கு வருவாங்க, ரைட், சுபவுக்கு போனால் இவர் வருவார், கண்டு சந்திச்சிடணும், சல்லியை வாங்கிடணும், தொழுது முட்டிஞ்ச உடனே சலாம் கொடுத்தோடனே போயிடணும் அப்படின்ற பல சிந்தனைகளில் வந்தால் இவருக்கு தொழுகையை முறையாக தொழணும் என்ற சிந்தனைக்குமா, எங்கடா தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு அவர் வந்திக்கிறாரான்னு பார்க்கறது சிந்தனைக்குமா? தொழுகையில் வேறு வேறு சிந்தனைகள் போயிடும், குஷு இல்லாமல் போயிடும். எனவே தொழணும் என்ற நோக்கத்தோடு வாரார். லம் யஹ்து ஹத்வத்தன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜா, அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எதுவரைக்கும் என்றால் அவர் வீட்டில் இருந்து நடந்து வாராரு, மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிற வரைக்கும் அவர் எடுத்து வைக்க ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி ஒரு ஒரு பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். ரைட், இப்ப மஸ்ஜிதுக்குள்ள வாராரு. மஸ்ஜிதுக்குள்ள வந்தவர் தொழுகைக்கு எப்படி தயாராகணும்? தொழுகைக்கு முன் ஆயத்தம் இல்லாம தக்பீரை கட்டினோம்னா தொழுகையில வேற சிந்தனை தான் இருக்கும், குஷுவா இல்லாம ஆக்கிடும். பள்ளிக்குள்ளுக்கு வாராரு, வைதா தஹலல் மஸ்ஜித், அவர் பள்ளிக்குள்ளுக்கு சுன்னத்து தொழுகிறாரு. தொழுதுட்டு இப்ப பார்க்கிறாரு இக்காமத்துக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இந்த சுன்னத்தெழுது அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த தொழுகைக்கு இக்காமத் சொல்ற வரைக்கும் எதிர்பார்த்து இருக்கிறார். அவர் எதிர்பார்த்து இருக்கிற காலமெல்லாம் தொழுகையில் இருந்த கூலி அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். இது தொழுகையை எதிர்பார்த்தவருக்கு தான். இன்றைக்கு எங்கட மஸ்ஜிதுகளுடைய நிலைமையை நாங்கள் பார்த்தோம்டா, பள்ளிக்குள்ளுக்கு வந்தாலும் தொழுகைக்கு தயார் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 மீட்டிங் கூடி கூடி இக்காமத் சொல்ற வரைக்கும் வேறு வேறு கதை. நீங்க பார்க்கலாம் பள்ளிகள் என்பது கண்ணியமான இடம் சகோதரர்களே. அமைதியை பேண வேண்டிய, மலக்குமார்கள் வரக்கூடிய, கண்ணியமாக இருக்க வேண்டிய இடத்துல தொழுகைக்கும் இக்காமத்துக்கும் இடையில எங்கட மஸ்ஜிதுகளுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. கதை. சில ஆட்களுக்கு எந்த அளவுக்கு கதைண்டா, இக்காமத்து சொல்றது விளங்காத அளவுக்கு கதை. ஒருத்தர் தட்டி இக்காமத் சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும், அப்பதான் அவருக்கு இக்காமத் சொன்னாங்கன்றது தெரியுற அளவுக்கு கதை.
இப்ப இது தொழுகையை எதிர்பார்க்கிறது அல்ல. இப்ப அந்த கதையோட வந்து தொழுகையில தக்பீரை கட்டிட்டு அடே இதை சொல்ல மிஸ் ஆகிட்டே அவர்கிட்ட தொழுது முடிஞ்சு சொல்லணும். தொழுகையில எல்லாம் என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும். உள்ளச்சம் அங்க என்ன செய்யாது, வராது. தொழுதுட்டோம் என்றது மட்டும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, தொழுகையை எதிர்பார்த்து அவர் இருக்கிறார் அல்லது ஒரு தொழுகையை முடித்து இன்னொரு தொழுகை வரும் வரைக்கும் அதே இடத்துல எதிர்பார்த்து இருக்கிறார் என்று சொன்னா, அல்லாஹ் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி, இவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, அப்படி என்று துஆ செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நவீனம் வளர்ந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லார்ட்டையும் வந்து வாகன வசதி இருக்குது, எல்லார்ட்டையும் வாகன வசதி இருக்குது. நாங்கள் தொழுகைக்கு கூடுதலாக வாரது வாகனத்தில் தான் என்ன செய்கிறோம், வாரம். குற்றம் இல்லை, இஸ்லாம் தடுக்கல்ல. ஆனால் சில பொழுதுகளில் தொழுகைக்கு வருகிற நேரம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், அந்த எட்டுக்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துறான், பாவத்தை மன்னிக்கிறான் என்ற அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கிற நேரம், அந்த சிந்தனையோட நாங்க வார நேரம் தொழுகையில உள்ளச்சத்தை கொண்டு வரத்துக்கு அது காரணமாக இருக்கும். எனவே நாங்க வாகனங்கள்ல வந்தாலும் எங்களுக்கு முடியுமான சில தொழுகைகளை நடந்து வாரத்துக்கும் நாங்க வச்சுக்கொள்ளணும். அது உள்ளச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பாதை வகுக்கும். ரசூலோட காலத்துல மதீனாவுடைய போர்டர்ல இருந்து அன்சாரிகள் ஒரு மனிதர் என்ன செய்வாருண்டா, ஜமாஅத்துக்கு வருவார். ஒரு தொழுகை ஜமாஅத்து ரசூலாவோட தொழுகிறதுக்கு அவர் மிஸ் பண்ண மாட்டாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, பாங்குக்கு முன்னுக்கே தொழுகைக்கு ரெடியாகி பள்ளிக்கு வராரு. ஒரு ஜமாத்து கூட மிஸ் பண்ண மாட்டாரு. சஹாபாக்கள் பார்த்துட்டு அவருடைய மேல கொண்ட இரக்கத்தின் காரணமாக சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மதீனாட போர்டர்ல இருந்து நடந்து வந்து நீங்க தொழுகையில கலந்து கொள்றீங்க, அதுவும் ஜமாத்தை விட்டுறீங்கல்ல, ஒரு கழுதை உண்ட ஒரு ஒட்டகத்தை வாங்கிக்கோங்களேன், உங்களுக்கு லேசாய்க்குமேன்னு என்ன செஞ்சாங்க, மசூரா சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஆசைப்படுவதெல்லாம், நல்லா விளங்குங்க இந்த செய்தியை, தொழுகையில் உள்ளச்சத்தை அடைந்த ஒரு மனிதனின் வார்த்தையை பாருங்க. அவர் இப்படி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் தொழுகையில இன்பத்தையும் குஷூவையும் கண்டிருப்பார். அவர் சொல்றார், எனது வீடு நபியுடைய வீட்டுக்கு அருகாமையால் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். மிக தூரத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் வீட்டில் உது செய்து மஸ்ஜிதுக்கு வந்து விட்டு வீட்டுக்கு திரும்பி போகின்ற நேரம் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் தருகின்ற நன்மையை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே எனக்கு வாகனம் தேவையில்லாண்டாரு. ரசூலா சொன்னாங்க, நீங்க நினைக்கிறத அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும்னு சொன்னாங்க. அப்ப அவர் ஜமாத்தை மிஸ் பண்ணல, மதீனாவுடைய போர்டர்ல இருந்து நடந்து பல சிரமங்களை தாண்டி தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டு போறாருண்டா, அவர் முன்னாயத்தங்களை எப்படி செஞ்சு தொழுகைக்கு போகணும் என்ற சிந்தனையோடு எப்பயும் இருந்து அந்த தொழுகையில் அந்த உள்ளச்சத்தை கண்டதுதான் அந்த அளவுக்கு அவருக்கு இன்பத்தை கொடுத்துச்சு. எனவே முன் ஏற்பாடுகள் தொலைப்போறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் என்ன செய்யணும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வீட்டில் இருந்து முறையாக தயாராகி வந்து தொழுகைக்குரிய அந்த சிந்தனையோடு வார நேரம் காலப்போக்கில் எங்கள் தொழுகையில் உள்ளச்சம் வந்து சேருவதற்கு அது காரணமாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அடுத்தது தொழுகைக்கு உள்ளுக்கு நாங்கள் வந்துட்டோம் என்றால் தொழுகையில் அமைதியை நாங்கள் பேணணும். தொழுகையில் ரிலாக்ஸாக இருக்கும், தொழுகையில் ரிலாக்ஸாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வருவாங்க, வந்து அவங்க நின்று தொழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களோட நரம்புகள் எல்லாம் சீராகிற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா நின்று என்ன செய்வாங்க, ரசூலா தொழுவாங்கன்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். தொழுகையில அமைதியை பேன்றது என்று சொன்னால் ஒவ்வொரு நிலைமைகள்லையும் அமைதியை பேணி முறையாக அந்த அம்சங்களை நிறைவேற்றி சரியாக தொழப்பழகிற நேரம் தான் அந்த தொழுகையில குஷூ என்ன செய்யும், வந்து சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாரோம், சிலருடைய சுஜூது, சிலருடைய ருக்கு பார்க்கிற நேரம் கவலையான ஒரு நிலைமையை பார்க்கலாம். சிலர் ருக்கு செய்வாங்க, ருக்குல முழுமையாக இருக்காது. சிலருக்கு சோம்பராது, ருக்குக்கு போகிற நேரம் கொஞ்சம் குனிய மாட்டாங்க, இப்படின்னு என்ன செய்யறது போகிறது. சில ஆட்கள் நம்ம என்னத்துக்கு தான் தொழுகிறோமோ தெரியான்ற மாதிரி தான் அவங்களோட தொழுகை பார்க்குற நேரம் இருக்கும். வந்து தக்பீரை கட்டுவாங்க, ருக்குக்கு சமியல்லா அலிமன் ஹமீதான்னு என்ன செய்யறது, சமியல்லா அலிமன் ஹமீதாய் தொழுகை கூடுமா? நான் கேட்கிறேன், இது முறையான தொழுதுட்டோம் என்று திருப்தி அடைவோம். இதை நாங்கள் செஞ்சுட்டு நான் தொழுதுட்டேன் என்ற திருப்தி இருக்குமே தவிர
அந்த தொழுகையில சுவனவாசியுடைய தொழுகையாக அது இருக்குதான்றதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பார்க்க மறந்துட்டோம். இஸ்லாம் நபித்தோழர்கள் ரசூலுல்லா தொழுதத்த மாதிரி அச்சொட்டாக தக்பீரை எப்படி கட்டினாங்க, ருக்குவுக்கு எப்படி போனாங்க, எலும்பினாங்க எப்படி, சுஜூதுக்கு எப்படி போனாங்க, ஒவ்வொன்றா படிச்சு தந்திருக்கிறாங்க. இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தொழுகையில ருக்கு எப்படி செய்யணும் என்றதை தெரிஞ்சு கொள்ளணும் என்று ஆசைப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அல்லது பள்ளிவாசல்ல இமாம்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், இன்றைக்கு அல்லாஹ் காலுக்கும் கைக்கும் உலமாக்களை தந்திருக்கிறான், ஆனால் சமூகத்துக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படித்தானே? முந்தி காலத்தில் அப்படி அல்ல. முந்தி காலத்தில் மார்க்க அறிஞர்களே ஒரு செய்தியை தேடுறதுக்கு மாசக்கணக்கு பயணம் போவாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும், திஹாரியை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் வளம் அல்லாஹ் தாராளமாக தந்திருக்கிறான். மௌலவி நான் செய்கிற ருக்கு கொஞ்சம் சரியாண்டு கொஞ்சம் பாருங்க, ஏதாவது பிளண்டா சொல்லி காட்டுங்க. எத்தனை பேர் போய் கேட்டோம்? எனவே ரசூலா சொன்னாங்க, ஒவ்வொரு செயற்லையும் அமைதியை பேணணும். அடிச்சுட்டு என்ன செய்யப்படா, எலும்பப்படாது. இன்றைக்கு லேட்டாகி வந்து தொழுகிறவங்களோட பல பேருடைய தொழுகை வந்து அடிச்சுட்டு எலும்புற தொழுகை தான். இப்பதான் ஒழுவெடுத்துட்டு உள்ளுக்கு வந்திருப்பாரு, மறுவ திரும்பி பார்த்தா வாராரு, அசர் தொழுது முடிஞ்சு 2 நிமிஷமும் இல்லை, உழு காயவும் இல்லை. என்ன பல பேருடைய தொழுகை நாங்கள் பார்க்குறோம். ஒரு மனிதர் ரசூலாட காலத்தில் ரசூலா பள்ளியில் இருக்கிற நேரம் வாராரு, தொழுதார், வேகமாக தொழுதார், வந்தார், உள்ளுக்கு வந்தார், ரசூலா இருக்கிறாங்க, தக்பீரை கட்டினார், தொழுதார். தொழுது முடிஞ்சு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரேன்றார். ரசூல்லா அவருக்கு பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய்த்து மறுவா தொழுங்க, நீங்கள் தொழலன்னாங்க. எப்படி? எங்கட தொழுகையில் எத்தனை தொழுகையை நாங்கள் இப்படி நாங்கள் தொழுதுட்டோம் என்று திருப்தி கண்டோமோ அந்த மாதிரி ஒரு தொழுகை அவர் தொழுத நேரம் ரசூல்லா சொன்னாங்க, தொழல்லப்பா நீங்கள் மறுவா போய்த்து தொழுங்கண்டாங்க. அவர் மறுவா போனார், தக்பீரை கட்டினார், அதே மாதிரி ஸ்பீடாக தொழுதாரு, வந்தார், சலாம் சொன்னார். ரசூல்லா பதில் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, ரசூல்லா சொன்னாங்க போய்த்து தொழுங்க, நீங்கள் தொழலண்டாங்க. மறுவா போனாரு, அதே மாதிரி தொழுதாரு, வந்து சலாம் சொன்னாரு, ரசூலா சொன்னாங்க நீங்க தொழல, போய்த்து மறுவா தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதை விட அழகா எனக்கு என்ன செய்ய தெரியா, தொழ தெரியா, எனக்கு படிச்சுத்தாங்க தொழுகையேன்னு கேட்டாரு. எனக்கு தொழுகை என்ன செய்யுங்க, படிச்சுத்தாங்கன்னு என்ன செஞ்சாரு, அவர் கேட்டார். கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக படித்து கொடுத்தார்கள். இதா கும்த இல ஸலா ஃபகப்பிர், நீங்க தொழுகைக்கு வந்து நின்றால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். பின்னர் நீங்கள் ஓதுங்கள், உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து எது தெரியுமோ அதை தெரிஞ்சதை நீங்க ஓதுங்க. பின்னர் நீங்க ருக்கு செய்யுங்க, ருக்கு செய்து விட்டு ருக்குவில் அமைதியாக இருங்கள் என்று சொன்னாங்க. ருக்குல அமைதியாக இருக்கணும், ருக்குவுடைய முழுமை பெறணும், ருக்குவுடைய அமைவுகள் அசைவுகள் முழுமை பெறணும், ஓத வேண்டிய ஓதல்கள் முழுமை பெறுகின்ற வரைக்கும் அமைதியாக ருக்குல இருங்கள் நாங்கள் சொல்லலாம். அப்படித்தான் ரசூலா வழிகாட்டினாங்க. இன்றைக்கு பல பேர் ருக்குவுக்கு போறாங்க, ஓதுற ஓதல் கூட தெளிவில்லை, அவசரமா ஓதுறது எலும்புறது, சுமரோ சுஜூதுக்கு போறது அவசரமா ஓதுறது எலும்புறது. ரசூலா அமைதியை பேணுங்க, நாங்க திருப்பி நீங்க நிலைக்கு வாங்க, வந்து நிலையில நேராக நிற்கிற வரைக்கும் நிலையில தாமதிங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பின்னால் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், சுஜூதில் அமைதியை பேணுங்கள், சுஜூதில் எழுந்து அந்த நடு இருப்பு இருக்கிறது, 2 சுஜூதுக்கு மத்தியில் இருக்கிற இருப்பு, அதுல அமைதியை பேணுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு 2 சுஜூதுக்கும் இடையில அவசரமா என்ன செய்யறோம், சுஜூது செஞ்சுடுறோம். அமைதியை பேணுங்க, உங்களோட எல்லா தொழுகையினுடைய எல்லா செயற்பாட்டிலையும் இப்படியே நீங்க பேணி அமைதியாக என்ன செய்யுங்க, தொழுங்கண்டாங்க. எனவே தொழுகைக்கு வந்து நின்று அவசரப்படாம நிதானமாக நின்று தொழுகிற நேரம் தான் அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையாக மாறும். ரசூல்லா வந்து ருக்குவுக்கு வார நேரம், அந்த ருக்குல வந்து அப்படியே வார நேரம் அப்படியே வந்து ருக்குவுக்கு சேர்றதை தடுத்தாங்க. சிலாக பார்க்கலாம், இங்க இந்த பதறி கொண்டு வர்றது, தொழுகையில எப்பயும் பதட்டமிக்கப்படாது, அமைதி ஈக்கணும். அதனாலதான் ரசூல்லா வழிகாட்டினாங்க, இமாம் தொழுவிக்கிறாரு, நீங்க வந்து சேர்ற நேரம் எதை அடைஞ்சு கொள்றீங்களோ அதை தொழுங்க, அடைஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நீங்க ஓடி வரவான. அங்க ஒழுவெடுத்துட்டு இருக்காங்க, பல பேருடைய தொழுகையை நாங்க பார்க்கலாம், ஒழுவெடுக்கிற நேரமே இங்க குல் வல்லாஹு அஹத் ஓதுது. இன்னைக்கு குல் வல்லாஹு அஹத் ஓதப்பட்டது, கடைசி வசனம் போகக்குள்ள அவசரமா ஒழுவெடுக்கிறது, குல் வல்லாஹு அஹத் முட்டிய முன்னுக்கு போய்த்து சேரணும் என்று வாரது. இந்த தொழுகையில அமைதி கிடைக்குமா? பதட்டம் தான் நீங்க.
ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வந்து நின்று அந்த உடல் அமைப்புகள் சீராகிற வரைக்கும் அப்படி நிற்பாங்க ரிலாக்ஸா. ரசூலுல்லாஹ் தான் வழிகாட்டினாங்க, அவசரப்படவான, உங்களுக்கு கிடைச்சதை தொழுங்க, மிஸ் ஆகிறத எலும்பி பூர்த்திப்படுத்துங்க ரசூலுல்லாஹ். எனவே தொழுகையில் நாங்கள் அமைதியாக கண்ணியமாக ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நிதானமாக நிறுத்தி நிறுத்தி அழகான முறையில் நாங்கள் செய்கிற நேரம் காலப்போக்கில் அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ள ஒரு தொழுகையாக, இன்பமான ஒரு தொழுகையாக என்ன செய்யும், அது மாறிவிடும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தொழுகையில நாங்கள் ஓதுகின்ற நேரம் அந்த ஓதல்களை தெளிவாக வாயால சொல்லிப்படுற அளவுக்கு தெளிவாக ஓதணும். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரம் மிக தெளிவாக ஓத வேண்டும். எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ அது தொழுகையே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப், மிஸ் ஆகினா தொழுகை பாத்திலாகும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது அல்லாவோடு ஓதுற நேரம் என்ன சிந்தனை இருக்கணும் தெரியுமா? நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது அல்லாவோட நான் பேசுறது, நான் பேசுற இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எனக்கு பதில் சொல்ல போகிறான். அல்லாஹ் பதில் சொல்லணும்னா பதில் சொல்ல இடம் கொடுக்கணுமா இல்லையா? சிலர் வாரது ஒரு மூச்சில் அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இப்படி போறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டினாங்க? ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி 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 ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. ஹதீஸ்ல வருது. ஏனைய சூறாக்களை விட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரம் ஒரு நிதானம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் பேசுறான். ஹமிதனி அப்தி, ஏண்ட அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை சிறப்பித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இதுதான் எனக்கும் ஏண்ட அடியானுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பந்தம். அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை அடியானுக்கு அரவாசி எனக்கு அரவாசின்னு அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ்வுக்குரியது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இவ்வளவுத்தையும் அல்லாஹ்வுக்குரிய புகழ்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன், என்னுடைய அடியான் கேட்கிறத நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடியான் கேட்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை யா அல்லாஹ் நீ எனக்கு காட்டியது. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்தில் நீ யாருக்கு அந்த ஹிதாயத் என்கின்ற நிஅமத்தை நீ கொடுத்திருக்கிறாயோ அவர்களுக்குரிய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உன்னுடைய கோபத்துக்குள்ளாகின, உன்னுடைய சாபத்துக்குள்ளாகின வழிதவறி போனவர்களுடைய பாதை அல்ல, நீ ஹிதாயத் என்கின்ற நிஅமத்தை கொடுத்தவர்களுடைய பாதை எனக்கு காட்டியது என்று அடியான் கேட்கிறான். நான் அவனுக்கு அதை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுற நேரம் நிதானமாக அல்லாஹ்வோடு நான் பேசுறேன், அல்லாஹ் எனக்கு பதில் சொல்றான் என்ற சிந்தனையோடு ஓதினால் அந்த தொழுகையில குஷூ வருவதற்கு அது காரணமாக அமையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல தொழுகையில முக்கியமான ஒரு பகுதி, இந்த குஷூ கிடைக்காமல் போவதற்கான முக்கியமான பகுதி தொழுகையில் எமது சிந்தனைகளை தவற விடுவது. இது மனிதன் என்கின்ற அடிப்படையில் சிந்தனை தவறல் என்பது மிகப்பெரிய அளவில் எம்மை வியாபிக்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி சிந்தனையோடு தொழுகின்ற அந்த வேலைகளை நாங்கள் முன்கூட்டியே செய்யணும். ஷைத்தான் அந்த சிந்தனையை ஏற்படுத்துவான், வேறு வேறு சிந்தனைகளுக்கு ஷைத்தான் கொண்டு போவான். எத்தனை ரக்காத் தொழுதோம் என்று மறந்து போற அளவுக்கு என்ன செய்வான்? ஷைத்தான் கொண்டு போவான். இது சில இருக்கும், மனிதனுக்கு இருக்கும். ஆனால் தொழுகிற எல்லா தொழுகையிலையும் இது இருந்துடப்படாது. ஏன்? சில நேரங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சிந்தனை வெளியில போற நேரம் எங்களுக்கு விளங்கணும், ஷைத்தான் கொண்டு போறான், உடனே கட் பண்ணி தொழுகைக்குள்ளுக்கு நாங்கள் கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் உஸ்மான் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி யல்பிசுஹா அலைய. அல்லாஹ்வுடைய தூதரே, ஷைத்தான் எனது தொழுகையிலும் நான் ஓதுகிற ஓதலிலேயும் ஷைத்தான் என்னை சில மறக்கடிப்புகளை, வேறு வேறு சிந்தனை பிறழ்வுகளை
ஷைத்தான் எனக்கு ஏற்படுத்துகிறான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட நேரம் நபிகளார் சொன்னார்கள், ஜாக ஷைத்தானும், அது ஷைத்தானுடைய வேலை. யுகாலு லஹு ஹன்ஸப் அல்லது ஹின்ஸப், அந்த ஷைத்தானுக்கு ஹன்ஸப் என்று பெயர் சொல்லப்படும். அவன் அப்படி உங்களுடைய உள்ளத்தில் அப்படியான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். இடது பக்கமாக லேசாக திரும்பி 3 தடவைகள் துப்புவதை போன்ற சைக்கினை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையில ஷைத்தான் அந்த சிந்தனை பிறழ்வுகளை ஏற்படுத்தி தொழுகையில குஷூஆ இல்லாமக்கிறதுக்குரிய வேலையை செய்வான். அது ஷைத்தான் ஒன்று ஏற்படுத்துறது. நாங்கள் அதை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். இன்னொன்று என்ன தெரியுமா, எங்கட சிந்தனைகள் தவறி போவதற்கு எங்கட செயற்பாடுகளே சில நேரம் காரணமாக இருக்குது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற கலாச்சாரம். தொழுகைக்கு நாங்கள் வாரோம், தொழுகைக்கு நின்றா தொழுகையில கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்கன்னு சொன்னா இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பழகி இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க தொழுவுறீங்க சரி, நீங்க வைப்ரேஷன்ல போட்டுட்டு தொழுவுறீங்க, நான் வைப்ரேஷன்ல போட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் தொழுகையில பல பேரை பார்க்கலாம், ருக்குல ஷேப்ல போன் இருக்குது, வைப்ரேஷன் குருண்டுது, பத்தரி கொண்டு ஆஃப் பண்றாங்க. அல்லது ஸ்கிரீன் அவுட் பண்றதில்ல, இப்படி முன்னுக்கு வச்சுட்டு தொழுகிறது, கோல் வருது, ருக்குவுக்கு போற நேரம் கோல் வருது. நடைமுறையில் நடக்கிறத சொல்றேன். முக்கியமான ஒரு பிசினஸ் சம்பந்தமாக ஏதோ ஒன்று பல விடுத்த நீங்க கோல் பண்ணிப்பீங்க, அவர் ஆன்சர் பண்ணிருக்க மாட்டார், நீங்க தொழுகையில் இருக்கிற நேரம் கோல் பண்ணுவார். உங்களோட சிந்தனை இப்போ எங்க போகும்? அவசரமா முடிச்சுட்டு போன் எடுக்கணும் என்ற சிந்தனை வருமா, அல்லது தொழுகையில நிதானமா தொழணும் என்ற சிந்தனை இருக்குமா? எங்கட சிந்தனைகள் தவறி போவதற்கு எங்கட செயற்பாடுகள் காரணம். ஒரு 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நடந்துச்சு? அல்லது இன்றைக்கு பல ஆப்ஷன்கள் வந்துட்டு சைலண்ட் மூட்ல போடி போனை பரட்டி வைக்கலாம். இன்னைக்கு நாங்க செய்யற செயற்பாடு எங்கட தொழுகையை நாசமாக்கி இன்னொருத்தருடைய தொழுகையை நாசமாக்குற அமைப்புல தான் என்ன செய்யுது இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சிலருக்கு போன் பெல் படுது, அந்த சிலருடைய வழிகாட்டல் தொழுகையில சொரிஞ்சாலும் சொரியப்படாதுன்னு வழிகாட்டல் கொடுத்ததுனால போன் பெல் பட்டாலும் ஆஃப் பண்ணப்படாதுன்னு தொழுகை முழுக்க அது பெல் அடிக்குது. இங்க ஓதுற இமாமுக்கும் பிழையாகுது, தொழுகிறவங்களுக்கும் பெரிய டிஸ்டர்பா போகுது. எல்லாருடைய தொழுகையும் சிந்தனை மாறி, எங்கட ஒரு செயற்பாடு எல்லாருடைய தொழுகையும் பாழாக்குதுண்டா இது பெரிய குற்றமா இல்லையா? சில ஆடைகளை போட்டு வருவாங்க, உண்மையிலே அந்த ஆடையை பின்னுக்கு நின்று தொழுத வேண்ட சிந்தனை முழுக்க அந்த ஆடையில அவ்வளவு கவர்ச்சியான கலர்ஃபுல்லான ஆடை. தொலைவார நேரம் நாங்கள் யோசிக்கணும், நான் மட்டும் தொழுகிறதல்ல, ஏண்ட ஆடையை போட்டுக்கொண்டு நான் தொழுத எனக்கு பாதிப்பு இல்லை, எனக்கு பின்னுக்கு தொழுகிற வேண்ட தொழுகையை நான் என்ன செய்யப்படா பாதிக்கப்படாது. வர்ணனைகளோடு ரசூலாட ஒரு முறை ரசூலா தொழுகிறாங்க, முன்னுக்கால ஒரு கேட்டன் போடப்பட்டிருக்கிறது, அந்த கேட்டில உருவப்படம் இருக்கிறது, ரசூலா ஒரு முறை கலட்டினாங்க. இன்னொரு தடவை வர்ணனைகள் பதிக்கப்பட்ட கலர் அதையும் ரசூலா இந்த கேட்டின இந்த சிந்தனையை மாத்தி போடுது, கலட்டுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதனால நாங்க சிலருடைய ஆடைகளை நாங்க பார்க்கலாம், உருவப்படங்கள் பெருசா பின்னுக்கு அப்படி என்ன செய்யுது நிக்குது, அல்லது பெரிய ஒரு அட்வர்டைஸ் ஒன்று என்ன செய்யுது அதை நிற்குது. தொழுகையில் இங்கே தக்பீரை கட்டி கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பின்னுக்கால் உள்ளவர் அதை வாசிக்கிறார், அவருடைய சிந்தனை வேற எங்கேயோ போய் அவர் அதை வாசிக்கிறாரு. குஷூ கிடைக்குமா? இன்னொத்தண்ட தொழுகையை நாங்கள் பாழாக்குற செயற்பாடு செய்யக்கூடாது. எனவே தொழுகையில சிந்தனை தவறி போவதற்கு எங்கட சில செயற்பாடுகள் காரணமாக அமைந்து விடக்கூடாது. அதை சிந்தனையை ஒருங்கமைத்து நான் தொழுகிறேன் என்கின்ற சிந்தனையோடு சுஜூது செய்கின்ற இடத்தை நாங்கள் பார்த்து, அதாவது ஹதீஸ்ல ரசூலா நேரடியா சுஜூது செய்யற இடத்தை பாருங்க வழிகாட்டல, ஆனா சிந்தனை பெறலாம இருக்கிறதுக்கு எங்கட பார்வையை நாங்கள் குறிப்பிட்ட அளவோட வச்சுக்கொள்ளணுமே. பார்வையை அவுத்துட்டோம்டா அங்கேயும் இங்கேயும் பார்த்து தொழுதோம்டா 3வது ரக்காத் தொழுது முடிய எங்களுக்கு சந்தேகம் வரும், 3 தொழுதேனா 4 தொழுதேனா சிந்தனை போயிட்டு. எனவே இந்த மாதிரி எங்களோட தொழுகைகள் அமையுமாக இருந்தால் அந்த தொழுகையில குஷூ கிடைக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொழுகையில் எமது சிந்தனையை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடைசியாக 2 விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். தொழுகையில் குஷூ வர வேண்டும் என்றால் எமது பாவங்கள் குறைய வேண்டும். எமது பாவங்கள் குறைய வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்.
தொழுகை ஒரு மனிதனுடைய மானக்கேடான அருவருக்கத்தக்க மோசமான பாவங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எங்கட தொழுகை நாங்க செய்யற பாவத்தை தடுக்கலண்டா எங்கட தொழுகையில குஷூ இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு பாவத்தை இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், பாவி எடுக்கிற வட்டி எல்லாம் எடுத்துட்டு ஹராத்தை செஞ்சுட்டு தொழுகையை முறையா நிறைவேற்றி கொள்றோம். எங்கட தொழுகையில உள்ளச்சம் சரியாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தொழுகிறேன், அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்கிறேன், அல்லாஹ்வோடு பேசுகிறேன் என்கிற சிந்தனை அந்த குஷூ எங்கள்கிட்ட வந்துச்சு என்று சொன்னா நான் அல்லாஹ்வோட பேசிட்டு வந்து இந்த பாவத்தை செய்தது கூடாதுன்னு மனுஷன் உணர்வானா இல்லையா? எனவே பாவங்களை குறைப்பது தொழுகையில் குஷூவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வழிவகுக்கும். இன்னும் இது ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லது வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையை விட்டும் பராமுகமாக பொடுபோக்காக நேரம் கிடைச்சா டைம் கிடைச்சா தொழுகிறது, இல்லாட்டி தொழுகிறது இல்லை. லுகர் தொழுதா அசர் இல்லை, அசர் தொழுதா மகரிப் இல்லை. இப்படி யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தொழுதாங்க எங்கட பார்வையில் அவருடைய மனசு திருப்திக்கு நான் தொழுகையாளி, ஆனால் நரகத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்துடும். அல்லது வந்து தொழுகிறது, தொழுகையில ஒன்றையுமே பேண்டது இல்லை, பார்க்கறது இல்லை, சும்மா தொழுதுட்டு போறது. இப்படி பொடுபோக்கா தொழுகிறவங்களுக்கு நரகம் கூலி. அப்படி தொழுகையாளியாக இருந்தால் அந்த தொழுகையில குஷூ வராது. அடுத்தது அல்லதீனஹும் யுராஊன், மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள், முகஸ்துதிக்காக வேண்டி தொழக்கூடியவர்கள். தொழுகையில முகஸ்துதி இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் அடையாளம் காணணுமா? எங்களை நாங்களே பார்த்துக்கொள்ளலாம். எப்படி நாங்கள் பார்க்கணும்? நான் வீட்டில் தனியாக தொழுகிற நேரம், நான் தொழுகையை தொழுகிறதுக்கு இருக்கிற என்ற உள்ளத்தில் இருக்கிற ஆர்வத்துக்கும் பள்ளிவாசல்ல 4 பேருக்கு முன்னிலையில் தொழுகிற நேரம் ஏண்ட உள்ளத்தில் இருக்கிற ஆர்வத்துக்கும் டிஃபரண்ட் இருக்குது என்றால் எனது தொழுகையில் ஒரு பகுதியில் முகஸ்துதி கலந்திருக்கிறது. ஏன்? தனிய தொழுகிற நேரம் ஒருத்தரும் பார்க்கல தானே அப்படின்னு ஒரு ஆர்வம் இல்லாமல் அவசரமாக தொழுகிறது. பள்ளியில் தொழுகிற நேரம் கொஞ்சம் ருக்குவை பசந்தா செஞ்சு சுஜூத பசந்தா செஞ்சு அழகா தொழுகிறது. இது முகஸ்துதி, இது முகஸ்துதி. எனவே மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகையை சீர்படுத்தினோம்டா நரகம் தான் கூலியா கிடைக்கும். அந்த தொழுகையில குஷூ வராது. கடைசியாக அல்லாஹ் சொல்ற பண்பு என்ன தெரியுமா? வயம்னஊனல் மாஊன். முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்களே, வயம்னஊனல் மாஊன். அற்பமான பொருட்களை கொடுக்கறத அவங்க தடுத்து கொள்வாங்கன்னு தொழுகையை பத்தி பேசிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, முன்னுக்கு 2 வசனமும் ஓகே, தொழுகைக்கு சம்பந்தம். இப்ப 3வது வசனம் வயம்னஊனல் மாஊன், அற்பமான பொருட்களை கொடுக்காதவன் அல்லாஹ் தொழுகையாளியோடு ஏன் சம்பந்தப்படுத்தி பேசுறான்? என்ன தெரியுமா? அந்த தொழுகையில அந்த குஷூ என்கின்ற அந்த உணர்வு தொழுகைக்கு வர வர எங்களோட உள்ளம் கிளியர் ஆகிட்டே போகும். விசாலமான உள்ளமாக உள்ளம் மாறிட்டே போகும். அந்த உள்ளம் வந்தால் கொடுக்கிற மனசு எங்களுக்கு வரும். பாத்தீங்களா? தொழுகையில் குஷூ தர்மசாலியாக எங்களை மாற்றும். இன்னைக்கு தொழுகிறோம், 5 நேரமும் தொழுகிறோம், தர்மசாலியாக நாங்கள் இல்லை, கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்றோம்டா எங்களோட தொழுகையில குஷூ இல்லை என்பதுதான் அர்த்தம். எனவே முறையாக தொழ வேண்டும். அந்த தொழுகை பல நல்ல அமட்களை கிளியரான உள்ளத்தை அடுத்தவனை மன்னிக்கிற அந்த பக்குவத்தை கொண்டு வரும். உள்ளம் விரிவுபடும், உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுவனவாசிகளுடைய பண்பில் ஒரே ஒரு பண்பை மாத்திரம்தான் இன்றைக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் ஏராளமான பண்புகள் இருக்கிறது. சூரத்துல் முஃமினூன்லேயே அல்லாஹ் அழகான பண்புகளை சொல்லிட்டு உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் அனந்தரக்காரர்கள். இந்த மாதிரி பண்புடையவர்கள் அனந்தரக்காரர்கள். எதுக்கு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்துக்கு அவர்கள் அனந்தரக்காரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுவனவாசிகளுடைய பண்பை படிக்கிற நாங்கள், சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாங்கள் அதற்குரிய அமட்களை செய்ய வேண்டும். அதற்குரிய அமட்களில் தொழுகை மிக முக்கியமானது. அந்த தொழுகை தொழுது விட்டோம் என்றது மாற்றம் இல்லாமல் நான் சொன்ன இந்த விடயங்களும் இன்னும் குஷூவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பல அம்சங்கள் இருக்கிறது. அவைகளை தேடி படித்து தொழுகையில் இன்பத்தை அடைவோம். அந்த குஷூவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.